பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு எக்கோ எடுக்கும் பொழுது 13% ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி ஆய்வு கண்டுபிடிச்சு. பீட்ரூட்ல நிறைய அதிகமான அளவுக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. சோ அது வந்து நம்ம உடம்புல எல்லா ரத்த குழாய்களையும் விரிவடைய செய்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு பிளட் பிரஷர். ஒருத்தவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ரத்த குழாய்கள் விரிஞ்சே இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாம்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? டெய்லி 250 ml எடுத்துக்கலாம். டெய்லி காலையில எழுந்துச்சுன்னு வெறும் வயிற்றுல கேரட் பீட்ரூட் ஜூஸ் அதுல வந்து கொஞ்சம் லெமன் அண்ட் கொத்தமல்லி போட்டு எடுக்கிறோம்னா நான் வந்து எனக்கு 6 மணி நேரத்துக்கு பிபி ஷூட் அப் ஆகாது. ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன் போனா எனக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் பயப்பட வேணாம். கொலஸ்ட்ரால் கம்மியாகும். லோ பிபி இருக்கவங்க தான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா குடிக்கணும். நீங்க வந்து டைரக்டா பீட்ரூட் ஜூஸ் குடிக்காம ஆப்பிள் பீட்ரூட் ஏபிசியா நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுவும் வந்து பாதி பீட்ரூட் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். நீங்க டிராவா 250 ml எடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வாய் ஸ்மெல் இருக்கு மேம், ஏதாவது மருந்து கொடுங்க, வாய் ஸ்மெல் இருக்கு, நான் என்ன பண்ணணும், எப்படி என் வாய் ஸ்மெல் சரி பண்ணணும், வெளியே பப்ளிக்ல பேச பயமா இருக்கு, இதை பேச பயமா இருக்கு. வயிற்றுல இருக்கிற ஆசிட் லெவல் வயிறு புண்ணு இருந்தா வாய் ஸ்மெல் வரும். அப்ப அந்த ஆசிட் பேலன்ஸ் நீங்க சரி பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா இயற்கையா இது வரைக்கும் யாரும் டிப்ஸ் சொல்லிருக்குமா டாக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் ஸ்மெல் இருக்கிறவங்க ரெகுலரா பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு வாய் ஸ்மெல் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். ஏன்னா அந்த ஆசிட் பேலன்ஸ் அது கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் துர்நாற்றமே இல்லாம ஆகும். இப்ப நான் வந்து பீட்ரூட் குடிக்கிறது எனக்கு ஓவர் டோஸா இல்ல போதுமா, நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து குடிச்சு யூரின் வந்து ஒயிட்டாவே போயிட்டு இருக்குன்னா என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கு, பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும்னு அர்த்தம். நான் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கேன், யூரின் வந்து ஆரஞ்சு ஆர் மோஷன் வந்து ரெட் கலர்லயோ பிங்க் கலர்லயோ போகுதுன்னா எனக்கு நைட்ரிக் ஆக்சைடு போதுமான அளவுக்கு இருக்கு, எனக்கு பிபி நார்மலா இருக்கு, எனக்கு ரத்த குழாய்களை கொழுப்பு அடைச்சு இல்ல, எனக்கு எமர்ஜென்சி இல்ல, நான் ஒரு வாரம் 10 நாள் கூட பீட்ரூட் ஜூஸை சாப்பிடாம வேற மாத்திரை ஒரு டீனா சாப்பிட்டு நமக்கு போரிங்கா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பீட்ரூட் ரெகுலரா எடுத்தோம்னா விட்டமின் டியோட அப்சர்ப்ஷன் அது வந்து கரெக்ட் பண்ணுது. நம்ம வந்து உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேற்றுறதுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கர்ப்பப்பையில நச்சு வெளியேற்றுறதுக்கு வெந்தயம் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொன்றுக்கு தைராய்டுக்கு வந்துட்டு கொய்யாக்காய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நம்மளுடைய லிவர்ல இருந்தும் லங்ஸ்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறதுக்கு டிடாக்சிஃபை பண்றதுக்கு பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்க ஆயுர்வேத சிஸ்டம்ல போய் பாத்தீங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக டிடாக்சிபிகேஷன் மந்த் வந்து அக்டோபர் நவம்பர் டிசைட் பண்ணிருக்காங்க, லங்ஸ் அண்ட் லிவர் டிடாக்சிஃபை பண்ண. அது காரணம் சீசன்ல அதுதான் நான் சொல்றேன். ரொம்ப எனக்கு வியப்பா இருந்தது. எனக்கு ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கும் போது, அதை பத்தி படிக்கும் போது, ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆக்சுவலி ஒரு பயங்கர ஹாட் சீசன்ல நம்ம டிடாக்சிஃபை பண்ணக்கூடாதான் லிவரையும் லங்ஸையும். பயங்கர கோல்டு ஜனவரி பிப்ரவரிலயும் பண்ணக்கூடாதான். ஐடியல் மந்த் ஃபார் லிவர் அண்ட் லங்ஸ் இஸ் அக்டோபர் அண்ட் நவம்பர். அண்ட் இந்த டைம்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ் ஒர்க் உட்காந்தே இருந்து வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க பெருசா பிசிக்கலா ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கிறவங்க, ரொம்ப செட்டைட்டி லைஃப்ல இருக்கவங்க, ரொம்ப நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த உடம்புல இருக்கிற நச்சுக்கள், லிவர்ல இருக்க ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடுறவங்க வந்து லிவர்ல இருக்கிற நச்சுக்கள் வெளியேற்ற டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு அவங்க வந்துட்டு டிடாக்சிபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தப்படாத ஒரு உணவு தான் பீட்ரூட்.